வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். நம்ம இந்தியன் டீம் ரீசெண்ட் ஏஷியா கப் டோர்னமெண்ட்டில் ஸ்டாரான திலக் வர்மாவுடைய சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரி பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆந்திர மாநிலம் தெலுங்கானாவில் 2002 திலக் வர்மா பிறந்திருக்காரு. அப்பா எலக்ட்ரிஷியன், பெருசாக வருமானம் இல்லாத ஒரு சராசரி குடும்பம் தான். அவர் சைல்டுஹுட் டேஸில் டென்னிஸ் பாலில் தான் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடி இருப்பாராம். ஸோ ஒரு நாள் கோச் சலாம்ன்றவர் அவருடைய பேட்டிங் ஸ்டைலை பார்த்துருக்காரு. உன்னுடைய பேட்டிங் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது, உன்னோட ஸ்ட்ரோக் மேக்கிங்லாம் நல்லா இருக்குது, என்னுடைய அகாடமியிலே சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சலாம் சார் சொல்லியிருக்காரு. அவருடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எங்ககிட்ட வருமானம் இல்லை, ஸோ அவரை அகாடமிக்கெலாம் சேர்க்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோச் சலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச்சிங்க்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திலக் வர்மா டெய்லி 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த அகாடமிக்கு போயிட்டு கோச்சிங் பண்ணிட்டு வந்துடுவார். இப்படியே திலக் வர்மா அவருடைய பேட்டிங் ஸ்டைலை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்டர் 12, அண்டர் 15 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2018 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ஹைதராபாத் டீமுக்கு விளையாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுலேயுமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. 2019 சயீத் முஸ்தாக் அலி ட்ராஃபி விளையாடுறாரு. 2020 அண்டர் 19 டீமுக்கு இந்தியாவுக்கு விளையாடுறாரு. இந்த 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப் தான் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமையுது. இந்த டோர்னமெண்ட்டில் தான் எல்லாருமே திலக் வர்மா மேலே ஒரு கண்ணு வைக்கிறாங்க. 2020 IPL ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ்க்கு 1.75 கோடிக்கு திலக் வர்மாவை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வாங்குறாங்க. இதில் பெரும்பங்கும் ரோஹித் சர்மாக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராகவும் ஆயிடுறாரு. இந்த ரீசெண்ட் 2025 ஏஷியா கப்லையும் திலக் வர்மா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஃபைனல்ஸில் இந்தியா vs பாகிஸ்தானில் அவர் தான் அடித்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. திலக் வர்மாக்கு இன்னும் நிறைய பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு திலக் வர்மா பிடிக்குமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த பிளேயர்ஸை பிடிக்கும், அவரோட சைல்டுஹுட் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.